ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். 2025 மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். ரிஷப ராசியில குரு அமர்ந்திருக்கார். மிதுன ராசியில செவ்வாய் அமர்ந்திருக்கார். கன்னி ராசியில கேது அமர்ந்திருக்கார். சூரியனும் சனியும் கும்ப ராசியில அமர்ந்திருக்காங்க. ராகு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் மீன ராசியில அமர்ந்திருக்கு. இதுதான் இந்த மாதம் கிரகங்களோட அமர்வு. இந்த மாதம் முக்கியமான ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, சூரியனும் சனியும் ஒரு ராசியில சேர்ந்திருக்காங்க, கும்ப ராசியில. ஏற்கனவே சூரியனோட வீட்டை சனி பார்க்கறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள் சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கும், சிம்மத்தை அதிபதியாக கொண்டவர்களுக்கும். சூரியன்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், தன்னம்பிக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அரச லாபம், அரச பதவி, அரசு வேலை, அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சிம்மமும் அப்படிதான். இந்த 2மே சனியோட பிடியில இருக்கிறது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு இல்ல. இந்த மாதம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு 9ஆம் இடம் மிக வலுவாக இருந்தா மட்டும்தான், அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் ஜோதிடர்கிட்ட சிசேரியனுக்கு நாள் குறிப்பாங்க. அந்த மாதிரி நாள் குறிக்கும் பொழுது 9ஆம் இடம் வலுவாக இருக்கிற மாதிரி நாள் குறிச்சா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இதை ஜோதிடர்கள் கடைபிடிக்கணும். அப்பா சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு சிம்மம் முக்கியம், சூரியன் முக்கியம், 9ஆம் இடமும் முக்கியம். இந்த 3 அமைப்பை பொறுத்து தான் ஒரு குழந்தைக்கு தந்தை வழி ஆதாயங்கள், தந்தை வழி சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. இப்ப இந்த மாதம் சிம்மமும் கெட்டு போச்சு, சூரியனும் கெட்டு போச்சு. இப்போ 9ஆம் இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. அதனால 9ஆம் இடம் வலுவாக இருந்தா மட்டும்தான் தந்தை வழி அமைப்பு ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்கும். இந்த மாதம் 15ஆம் தேதி சூரியன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சூரியன் சனியிடமிருந்து விடுபட்டு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறார். ஆனா அங்க கூட ராகு இருக்கார். ராகு கூட அஸ்தங்கமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, கிரகணமாகக்கூடிய சூழ்நிலை சூரியனுக்கு ஏற்படுது. அதனால ஜோதிடர்கள் சிசேரியனுக்கு நாள் குறிக்கும் போது தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குறிக்கணும். மீனம். மீன ராசி இந்த மாதத்துல இருந்து மிக மிக முக்கியமான ராசியா பேசப்பட போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியில தான் சனி அமர போகிறார் இந்த மாதம். இந்த மாத இறுதியில சனி பயிற்சி நடக்க போகுது. 7 சனியோட ஜென்ம சனி காலகட்டத்திற்கு போக போறீங்க மீன ராசிக்காரர்கள். மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இது. அதனால மீன ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த மார்ச் இறுதியிலிருந்து ஏற்படுது. சுக்கிரன் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. சுக்கிரன் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய ராசி ஒளிமயமாக தான் இருக்கு. பெரிய குழப்பங்கள் எதுவும் இல்ல. அதனால இந்த சனி, ராகு இந்த 2 பாவ கிரகங்களும் உங்களுடைய ராசியில அமர போறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சாதகமற்ற பலன சுக்கிரனோட அமர்வு உங்களுக்கு தீர்க்க போகுது. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு பாருங்க. ஏன்னா சனியும் ராகுவும் 2 மிகப்பெரிய பாவ கிரகங்கள். 2மே ஒரு ராசியில அமர்ந்துட்டா, அந்த ராசி அதிகபட்சமா கெடுதல்கள அனுபவிக்கும். இதற்கு ஒரு நிவாரணமா சுக்கிரன் உச்சமாகி உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கார் பாருங்க. சுக்கிரன் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசியில தான் இருக்க போறார். அதற்குள்ள மே மாதத்திலேயே ராகு பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்துக்கு வந்துர போறார். அதனால மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அபாயங்கள் ஏதும் இல்ல. அதனால நீங்க ரொம்ப கவலைப்பட தேவையில்ல மீன ராசிக்காரர்கள். சந்தோஷமாவே இருக்கலாம். ஜென்மச்சனி தொடங்குனாலும் உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வரப்போறதில்ல. சுக்கிரனுடைய இருப்பால. சனி ஒரு இருள் கிரகம். அந்த இருள் கிரகம் நம்மளுடைய ராசியில அமரும்போது, அந்த ராசி இருளடையுது. அதனால தான் மன அழுத்தம் ஏற்படுது. தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுது. பிரச்சனைகளால மன அழுத்தம் ஏற்படணும். உங்களுடைய மனசு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு இதுல இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த இடத்துல சுக்கிரன்ங்கிறது ஒரு சுப கிரகம். அது ஒரு உச்ச வலிமையோட இருக்கும்போது, உங்களுக்கு அந்த பிரச்சனைகள், மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படாது. இன்னும் ஒரு 4 மாதத்திற்கு. அதற்குள்ள உங்களுடைய ராசி அதிபதி குரு ஒரு கேந்திர பலத்தோட 4ஆம் இடத்துக்கு போயிருவார். அப்போ ஓரளவுக்கு நீங்க வலிமையா ஆகுறீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அத சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும்.
3ஆம் இடத்த விட 4ஆம் இடத்துல அமர்றது குருவுக்கு ஓரளவுக்கு பரவால்ல. கேந்திர பலம் கிடைக்குது. அதனால மீனராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்ல. எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும். வீடு, வாகனம் சம்மந்தப்பட்டதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. வாகன விஷயங்கள்லயும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. வீடு விஷயத்திலயும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. குருவோட பார்வை 7ஆம் இடத்துல விழுது. சுக்கிரனோட பார்வையும் 7ஆம் இடத்துல விழுது. திருமணத்திற்கு இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். நீங்க சும்மா இருந்தாலே வரன் உங்கள தேடி வரும். நல்ல வரனும் வரும். ஏன்னா குருவோட பார்வை இருக்கு, சுக்கிரனோட பார்வை இருக்கு. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் அமையும். திருமணத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஏற்ற கிரக சூழ்நிலை இது. அதனால தாராளமா மீனராசிக்காரர்கள் திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, திருமணம் நடத்துறது இந்த வேலைகளை எல்லாம் செய்யலாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் உறவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமை, கருத்து வேற்றுமை எல்லாம் மறைஞ்சு உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். கணவனால மனைவிக்கும், மனைவியால கணவனுக்கும் உதவிகள் கிடைக்கும். ஒரு சாதகமான பலன் நடக்கும் கணவன் மனைவி விஷயத்துல. நண்பர்கள் விஷயத்திலயும் அப்படிதான். நண்பர்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்குள்ளேயும் ஒரு அனுகூலமான போக்கு இருக்கும். இது பார்ட்னர்ஷிப்கெல்லாம் ஒரு நல்ல உகந்த காலமா இருந்தா கூட, உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால, அதையெல்லாம் அவாய்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு அனுகூலமா இருக்க பார்ட்னர்ஸ் பின்னால உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறலாம். அதனால இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம். உங்களுடைய தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கிறது, பூர்வீகத்தின் மூலம் ஒரு நன்மைகள் கிடைக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. உங்களுடைய லாபம் உங்களுக்கு லாபம் ரொம்ப நல்லா வந்துட்டு தான் இருக்கு. தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதி தான். தொழிலும் ஓரளவுக்கு நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அதுல வரக்கூடிய லாபமும் நல்லாவே இருக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லயும் உங்களுக்கு சக்சஸ் தான். முயற்சிகள் எல்லாமே பலிக்குது. நீங்க ஏதாவது ஒரு வேலையோ, தொழிலோ ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, அதெல்லாம் சக்சஸா தான் போயிட்டுருக்கு. ஆனா இந்த ஜென்மச்சனியில தான் பார்க்கணும். அது தேவையில்லாத பிரச்சனைகள குடுக்குமா என்னன்னு. அது உங்களுடைய முதலீடுகள பொறுத்து. உங்களுடைய சொந்த ஜாதகத்த பொறுத்தும், அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது இருக்கு. நல்ல யோகமான தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு, இந்த ஏழரை சனி, அஷ்டம சனி எல்லாம் மிகப்பெரிய கஷ்டங்கள குடுக்காது. ஓரளவுக்கு கஷ்டத்த குடுக்கும். தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கும். மிகப்பெரிய உயிரிழப்புகள் அந்த மாரி குடுக்காம, ஒரு பொருளாதார கஷ்டத்த குடுத்து, அத தாங்கக்கூடிய அளவுலயும் குடுத்து, 7 சனி முடிஞ்சிரும். அதனால மீனராசிக்காரர்கள் பெருசா கவலைப்பட தேவையில்ல. 6, 8 இந்த மாரி தசாபுக்திகள் நடக்கிறவங்களுக்கு, உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, 6, 8 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்ததுன்னா, உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மாதம் மார்ச் 15 வரைக்கும் உங்களுக்கு ஒரு தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனையால உங்களால தூங்க முடியாது. ஏன்னா 12ஆம் இடம் உங்களுடைய போகஸ்தானம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அயன, சயன போகஸ்தானத்துல சூரியனும், சனியும் ரொம்ப பாவத்துவமா இருக்கிறதுனால, உங்களுடைய தூக்கம் கெடும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். ரொம்ப பாசிட்டிவா இருக்காது உங்களுடைய பயணங்கள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேவையில்லாத விரயங்கள் பண்றத நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி மீனராசிக்காரர்கள் இப்ப நல்லா தான் இருக்கீங்க. இனிமேலும் நல்லா தான் இருக்க போறீங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால, உங்களுடைய ராசி ஒரு பிரைட்டா இருக்கு. ஒளி மிகுந்ததா இருக்கு. அதனால உங்களுடைய மனசு புத்துணர்ச்சியா தான் இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லா தான் இருக்கும். மனசுல எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா தான் இருப்பீங்க இப்போ. அதனால மீனராசிக்காரர்களுக்கு எந்த கவலையும் தேவையில்ல. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டு சில பல தடைகள் இருக்க தான் செய்யுது. படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சில குழப்பங்களும், ஒரு தெளிவில்லாத தன்மையும் உங்களுக்கு இருக்குது. அதனால மாணவர்கள் இந்த ஜென்மச்சனி காலகட்டத்துல அவங்களுடைய படிப்புல தடை எதுவும் ஏற்படாம இருக்கிறதுக்காக, நீங்க படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றது நல்லது. தேவையில்லாத சகவாசங்கள ஏற்படுத்திக்க வேண்டாம். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. படிப்புல மட்டும் கவனத்த செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லன்னா ஜென்மச்சனி காலகட்டத்துல நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.